எப்பவுமே நம்ம எது ஆசைப்படுறோமோ அது நமக்கு கிடைக்காது. நம்ம எதுக்கு தகுதியாக இருக்குமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். இது நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நம்ம எதுக்கு தகுதியாக இருக்கணும்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு வழி இருக்குது. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. எண்ணம் போல் வாழ்க்கைனா அது எப்படி அமையும்? ஒன்றும் இல்லைங்க. எண்ணம் போல் வாழ்க்கைனா எண்ணங்கள் தான் நம்ம சொற்களாக மாறுது. நம்ம என்ன பேசுகிறோமோ அதுதான் நம்ம ஆக்ஷனாக மாறுது. நம்ம செயல்கள் தான் ரெண்டாவது பழக்க வழக்கங்களாக மாறுது. தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிற செயல்கள் பழக்க வழக்கமாக மாறும்போது அந்த பழக்க வழக்கம் நம்ம கேரக்டரை ஃபார்ம் பண்ணுது. நம்ம கேரக்டர் தான் நம்ம தகுதியை நிர்ணயிக்குது. நம்ம எதுக்கு தகுதியாக மாறணுமோ அதுக்கு தகுந்த எண்ணங்கள் நமக்கு வரணும். முதல்ல நம்ம ஆசைகளையும் கனவுகளையும் கடவுள்கிட்ட வரமாக போய் கேட்போம். ஆனால் அந்த வரமே நம்மகிட்ட தான் நம்ம கேட்டுக்கணும். ஏன்னா அந்த எண்ணத்தை உருவாக்குறது நம்ம தான், அதுக்கான செயல்களில் இறங்குறதும் நம்ம தான், அந்த பழக்க வழக்கத்தை உருவாக்கிக்கிறதும் நம்ம தான், அதுக்கான தகுதியான ஆளாக நம்மளையே நம்ம மாற்றிக்கிறதும் நம்ம தான். உங்கள் ஆசைகளுக்கு கனவுகளுக்கு தகுதியான ஆளாக உங்களை மாற்றிக்கிங்க. சொல்லி அடிங்க. சூப்பராக பிஸ்னஸ் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.